and welcome to my channel with love Jennifer. So yes, it is நிறைய soap recipes, shampoo recipes இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர் கூட நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நம்ம வந்து ஜாலியாக பீச்சில் இருக்கோம். ஏன் நான் பீச் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு பண்ண போகிற ஒரு சோப் ரெசிபியும் அதுக்கு ரொம்ப ஒட்டுனதாக தான் இருக்க போகுது. ஸோ அது என்ன ரெசிபின்னு இப்போ பார்க்கலாம். அப்படி என்ன பயங்கரமான ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சீ வாட்டர் சோப். ஸோ இந்த சீ வாட்டர் சோப்புக்காக 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சீ வாட்டர். எஸ், இங்கே இருக்கிற சீ வாட்டரை எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த சோப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ டெட் மட் சீ. இதில் நம்ம வந்து டெட் மட் சீ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டில் வந்து யூஸ்வலாகவே நிறைய வந்து மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த டெட் மட் சீல நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கிறனால ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ சீ வாட்டர் ப்ளஸ் டெட் மட் சீ இதெல்லாம் கலந்து ஒரு சூப்பரான சோப்பா சீ வாட்டர் டெட் மட் சீ சோப் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அண்ட் அதுக்காக தான் நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸை இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 1500 grams ஆஃப் சோப் வர அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அளவு சொல்கிறேன். கோகோனட் ஆயில் 336 grams, அண்ட் தென் பாம் ஆயில் 288 grams, ஆலிவ் ஆயில் பொமேஸ் 288 grams, அண்ட் தென் கேஸ்டர் ஆயில் 48 grams. ப்ளஸ் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற வாட்டர், அதாவது நம்ம வந்து சீலேருந்து எடுத்து வச்ச வாட்டர், அதை நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது 364 grams. அண்ட் தென் லை விச் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, அது 140 grams. அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஆயில், பட் அதில் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அது 30 grams. அண்ட் தென் இதில் நம்ம வந்து டெட் மட் சீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 15 to 20 grams யூஸ் பண்ணிக்கலாம். சீ வாட்டர் இங்கே ரெடியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அன்பேக் பண்ணி நம்ம சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ அது இது ஒரு கண்டெய்னர் ஊற்றும். இதுக்கு தேவையான லை எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து சீ வாட்டரை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அண்ட் லையை இப்போ வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். லை அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் இது நம்ம அசைட் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சீ வாட்டரில் ஏன் நம்ம சோப் செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சீ டிப் எடுக்கிறது இட் இஸ் வெரி நைஸ். ஸோ வந்து அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அடிக்கடி வேணும்னே போய் வந்து சன் டேன் பண்ணுவாங்க. அண்ட் அதுவுமே வந்து பீச்சில் தான் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு போய் டிப் எடுத்துகிட்டு வந்து சன் டேன் எடுப்பாங்க. ஸோ சன்னில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் அந்த சீல இருக்கிற மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சீ வாட்டரில் நம்ம சோப் செஞ்சு அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஸ்கின்னுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ஃபாலியன்ட், வண்டர்ஃபுல் எக்ஸ்ஃபாலியன்ட். ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே, டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற அத்தனையுமே இது வந்து டர்ட் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டெட் ஸ்கின் செல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு லேயராக இந்த சோப்பும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பீச்சில் போயிட்டு ஒரு சீல போயிட்டு ஒரு டிப் எடுத்திங்கன்னா என்னென்ன உங்களோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினரல்ஸ் லைக் பொட்டாசியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம் இது எல்லாமே உங்களோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஸோ இது அத்தனையுமே இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால, நம்ம இந்த சால்ட் வாட்டர் சீ வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுற சோப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டெட் சீ மட் இது பார்த்தீங்கன்னா டெட் சீலேருந்து எடுக்கிற ஒரு மட்டு. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்கின் இம்ப்யூரிட்டிஸ் எது இருந்தாலும் இது வந்து யூஸ்வலாக மாஸ்காவே கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம இந்த சோப்பில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ டெட் ஸ்கின் செல்ஸ் எஸ்பெஷலி உங்களோட பாடி அண்ட் ஃபேஸ் இதில் இருந்தாலுமே அது ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஸ்கின்னோட ஃபங்க்ஷனாலிட்டியை ரொம்ப வந்து பெட்டர் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப எலாஸ்டிக் ஆக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து இந்த சால்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த லை வந்து நல்லா வந்து ஹாட்னஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ட்ரேஸ் வர்ற டைமில் நம்ம இதை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து நம்ம டெட் சீ மட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் 2த்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி
நம்மளோட மோல்டில் ஊற்றிட்டா சூப்பர் ரெடி. ஸோ இது வந்து ஹாஃப் ட்ரேஸ் வந்துச்சு. இந்த டைமில் நான் இதை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். இதில் ஒன்றுத்தில் நம்ம வந்து பெப்சி மட் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிடலாம். நான் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ எம் லவ்விங் திஸ் பிகாஸ் இது அப்படியே பார்த்தீங்கன்னா மட் கலர்லேயே இருக்குது. ஸோ அப்படியே மண் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த சோப் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதுவே எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் வெளியில் வந்து சோப் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கட் பண்ணி ஒரு 2 days கழிச்சு கட் பண்ணி நான் காமிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெனிஃபர். என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.